Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important and expected question for mains 2026. That is emerging form of multilateralism. See, emerging form of multilateralism are reshaping the governance, reshaping the global governance. Global governance. Examine their implication for traditional multilateral institutions. So, I want we want to discuss the implications of multilateralism in traditional multilateral institutions in addressing the climate change and technological challenges. Addressing the climate change and technological challenges. So far about it's very easy. So, emerging form of multilateralism. See, UPSC can ask a concept of minilateralism also. Minilateralism. Minilateralism. So, first of all, let me talk about first we can discuss this question. See, the question ரொம்ப சிம்பிள். மல்டிலேட்டரிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்குது. குளோபல் கவர்னன்ஸ் அது வந்து ரீஷேப் பண்ணுது. அதோட இம்ப்ளிகேஷன் வந்து ட்ரெடிஷ்னல் மல்டிலேட்டரிசம் இன்ஸ்டிடியூட்ஸில் எந்த மாதிரி ஒரு இம்ப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸ். See, global governance is shifting towards traditional treaty-based multilateralism towards minilateralism, plurilateralism, and network form of cooperation, involving states, private firms, cities, civil societies. This evolution is driven by urgency and complexity of challenges such as climate change, AI, and cyber security, digital governance. Climate change, AI, cyber security, and digital governance. Implication of traditional multilateralism. What are the implications of traditional multilateralism? 1. Greater flexibility and faster action. 2. Innovation and issue-specific cooperation. 3. Risk of institutional fragmentation. 4. Marginalization of developing countries. 5. Pressure for reforms. So these are all the implications. So first of all, greater flexibility and faster action. See, ஆக்சுவலாக என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இருக்கிற மல்டிலேட்டரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இருக்குது. பட் இப்போ வரக்கூடிய மல்டிலேட்டரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற மல்டிலேட்டரலிசத்தில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் கோஆபரேஷன்ஸில் இருக்காங்க. அப்போது அந்த ஆஸ்பெக்டில் எந்த அளவுக்கு இது வந்து ட்ரெடிஷ்னல் மல்டிலேட்டரலிசத்தில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போது குளோபல் கவர்னன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ட்ரீட்டி பேஸ்ட்லேருந்து இஷ்யூ பேஸ்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மினிலேட்டரலிசம், ப்ளூரிலேட்டரலிசம், நெட்வொர்க் ஃப்ரம் கோஆப்ரேஷன், இது எல்லாமே சின்ன சின்ன குரூப்ஸாக நிறைய குரூப்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த கிளைமேட் சேஞ்சு, டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸ்க்கு அந்த ஆஸ்பெக்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன் என்ன? கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃபாஸ்டர் ஆக்ஷன். Platforms such as Quad, G20, Global Methane Pledge enable smaller groups to reach agreement faster than consensus-based institutions. ஸோ சின்ன மெம்பர்ஸ் கம்மியாக இருக்காங்க, அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கம்மி, இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி சின்ன குரூப்பாக இருக்கிறதுனால அதில் வந்து இப்போ டெசிஷன் மேக்கிங்கும் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குது. So technology partnership can mobilize expertise and finance more efficiently. So technological partnership வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மொபிலைஸ் ஆகும். ஸோ ஃபினான்ஸ் மோர் எஃபிஷியன்ட்லி, ஃபினான்ஸுமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னோவேஷன் அண்ட் இஷ்யூ ஸ்பெசிஃபிக் கோஆபரேஷன். International solar alliances demonstrate how specialized coalition can address specific challenges. ஸோ ஸ்பெஷலைஸ்டு கோயிலேஷன், அதாவது வெறும் ஜஸ்ட் சோலார் அலைன்ஸ்க்கு மட்டுமே மீன்ஸ் ஃபார்ம் ஆன ஒரு குரூப், அது வந்து எப்படி ஸ்பெசிஃபிக் சேலஞ்சை மட்டும் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி ஸ்டேக் ஹோல்டர் இனிஷியேட்டிவ் கேன் பிரிங் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் அண்ட் சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன் இன்டு குளோபல் கவர்னன்ஸ். Risk of institutional framework. Overlapping minilateralism framework may create competing stands, particularly in AI, in data governance and digital trade. ஸோ இப்போ ஓகே, இது ஒரு பக்கம் நல்லது தான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்படிட்டிங் ஸ்டாண்ட் இப்போ நிறைய இது வந்து ஓவர்லேப் ஆக ஆரம்பிக்கும். ஓவர்லேப் ஆக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து இஷ்யூ கிரியேட் ஆகும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பர்டிகுலர்லி ஏஐ, டேட்டா கவர்னன்ஸ், டிஜிட்டல் ட்ரேடில் பவர்ஃபுல் ஸ்டேட்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் மே டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி இன்ஃப்ளூயன்ஸ் தி ரூல் மேக்கிங். அகைன் இங்கேயுமே வந்து ஒரு சில இடத்துல என்ன பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஸ்டேட்ஸ் வந்து டாமினன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Marginalization of developing countries. Small coalition can bypass the principle of universal participation, லிமிட்டிங் தி வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத். அகைன் இது ஒரு பக்கம் குளோபல் சவுத்துக்கு பாசிட்டிவாக இருந்தாலும், பட் அகைன் இது வந்து திரும்பவும் வந்து ட்ரெடிஷ்னல் செட்டப்பை திரும்ப ரீஎமர்ஜ் மீன்ஸ் ட்ரெடிஷ்னல் செட்டப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி டெவலப்டு கண்ட்ரிஸோட வாய்ஸை மட்டுமே கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்மாலர் கோயிலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா
கேன் bypass தி யூனிவர்சல் பார்ட்டிசிபேஷன். ஸோ யூனிவர்சல் பார்ட்டிசிபேஷன் குளோபல் சவுத்தோட வாய்ஸ் வந்து கேட்காமே போயிடும். கிளைமேட் ஃபினான்சிங் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கமிட்மெண்ட்ஸ் மே பிகம் செலக்டிவ்லி ரேதர் தேன் யூனிவர்சலி என்ஃபோர்ஸபிள். ஸோ எஸ், இப்போ இந்த மினிலேட்டரலிசம் மினிலேட்டரலிசம் ப்ளூரிலேட்டரிசம் ஃபார்ம் ஆகிறதுனால பெரிய அஜெண்டாஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அட்ரஸ் பண்ணக்கூடிய அஜெண்டாஸ் வந்து ஈஸியாக டைல்யூட் ஆகிடும். ப்ரெஷர் ஃபார் ரிஃபார்ம்ஸ். எமர்ஜிங் அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்போஸ் த லிமிடேஷன்ஸ் of institutions such as UNFCCC, WTO, UN systems, encouraging them to become more responsive and representative. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸோட பவர் வந்து கன்சிடரபிளி ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இன்னுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த UNFCCC, WTO, UN சிஸ்டத்தில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றதுக்கு ப்ரெஷர் உண்டாக்கும். இது மாதிரி மல்டிலேட்டரலிசம், மினிலேட்டரலிசம், ப்ளூரிலேட்டரிசம் போகும்போது ஸோ அவங்களோட பவர் லெஸ் ஆகிடும். ஸோ அவங்களோட ஸ்டேக்ஸ் ஆல்ரெடி இவங்களோட பேர் கெட்டு போயிருக்கு. ஸோ இன்னும் வந்து இதாகிடும். அப்போ டோட்டலாக இரலவெண்ட் ஆகிடும் இந்த குரூப்ஸ் எல்லாம். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. They can also serve as a laboratory for norms that they later incorporate into universal framework. ஸோ மினிலேட்டரலிசம் அப்படி எப்படி இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம், யூனிவர்சலாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேபி ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வே ஃபார்வர்ட். ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் should absorb rather than resist emerging multilateralism by creating pathway for minilateral outcomes to feed into universal rules. Greater representation for developing countries, technology transfer, climate finance and common standards are essential. ஆக்சுவலாக அந்த மினிலேட்டரலிசம் அப்படிங்கிற ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான முக்கியமான ரீசனே இதுதான். ஸோ அப்போது இந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ரேதர் தான் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக. எமர்ஜிங் மல்டிலேட்டரலிசம் இஸ் அ பெஸ்ட் வியூ ஆஃப் காம்ப்ளிமெண்ட், நாட் சப்ஸ்டிடியூட் டு ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூட். இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த மல்டிலேட்டரலிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மினிலேட்டரலிசத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எமர்ஜிங் மினிலேட்டரலிசம் ப்ளூரிலேட்டரிசம் எப்படி எடுத்துக்கணும்னா காம்ப்ளிமெண்ட் டு தி மல்டிலேட்டரல் பாடிஸாக எடுத்துக்கணும். அதை வந்து சப்ஸ்டிடியூட்டாவோ இல்லை அகேன்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷனாவோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹைப்ரிட் மாடல் கம்பைனிங் தி லெஜிட்டிமசி ஆஃப் யூனிவர்சல் மல்டிலேட்டரலிசம் வித் அலைன் ஆஃப் மினிலேட்டரலிசம் கேன் மேக் தி குளோபல் கவர்னன்ஸ் மோர் எஃபெக்டிவ். மல்டிலேட்டரலிசம் ப்ளஸ் மினிலேட்டரலிசம் வில் கிவ் குட் கவர்னன்ஸ். அவ்வளோதான், குட் குளோபல் கவர்னன்ஸ். இதுதான் வந்து சொல்யூஷன். இன்க்ளூசிவ், ரெஸ்பான்சிவ் டு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் கொஷின். அதே மாதிரி இதை வேற ஃபார்மில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எமர்ஜிங் ஃபார்ம் ஆஃப் மினி லேட்டரலிசம் அப்படின்னு கேட்கலாம். மினி லேட்டரலிசம் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூபிஎஸ்சி வினோத். கீப் ஃபாலோவிங், கீப் சப்போர்ட்டிங்.